வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தலைப்பு ஜோதிடம் என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றாலே ஒரு குழப்பம் இருக்கும். சிலர் இதை நம்புவார்கள், சிலர் நம்ப மாட்டார்கள். ஆனா ஜோதிடம் என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல. அது வானவியல், கணிதம், கால கணிப்பு மற்றும் மனித வாழ்க்கையை இணைக்கும் ஒரு பழமையான அறிவியல். இந்த வீடியோவில் ஜோதிடத்தின் அடிப்படை அர்த்தம், அதன் உருவாக்கம், கிரகங்கள் எப்படி செயல்படுகின்றன, நவகிரகங்கள் என்றால் என்ன போன்ற விஷயங்களை எளிமையாக பார்க்கப் போகிறோம். ஜோதிடம் என்ற வார்த்தை வடமொழியான ஜோதிஷம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்த ஜோதிஷம் என்ற வார்த்தையை ஜோதி என்றால் ஒளி அல்லது ஒளிக்கதிர், இஷம் என்றால் இயல் என்று பிரிக்கலாம். அதாவது ஒளிக்கதிர்களின் இயல்பை ஆராய்ந்து அதன் விளைவுகளை கூறும் அறிவியல்தான் ஜோதிடம். இதனால்தான் ஜோதிடத்தை ஒளிக்கதிரியல் என்றும் சிலர் கூறுவார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனைச் சுற்றி வருகிறது. இந்த அமைப்பே சூரிய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் மட்டும்தான் தானாக ஒளி தரக்கூடிய ஒரு விண்மீன். மற்ற கிரகங்களுக்கு தனியாக ஒளி கிடையாது. அவை சூரியனிடமிருந்து வரும் ஒளியைப் பெற்று மீண்டும் பிரதிபலிக்கின்றன. இந்த கிரகங்கள் அனைத்தும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. கிரகங்கள் பயணிக்கும் இந்த 360 டிகிரி வட்டப்பாதை 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் 30 டிகிரி கொண்டது. அதுவே ராசி என்று அழைக்கப்படுகிறது. மேஷம் முதல் மீனம் வரை மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. இந்த ராசிகளின் அடிப்படையில்தான் ஜாதக கணக்கீடுகள் செய்யப்படுகின்றன. இந்த கிரகங்கள் பயணிக்கும் பாதையில் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான அதிர்வையும் ஆற்றலையும் கொண்டதாக கருதப்படுகிறது. கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கின்றன என்பதன் அடிப்படையில் அதன் பலன்களும் மாறுபடும். அதனால் ஜோதிடத்தில் நட்சத்திரங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சூரியனிடமிருந்து வரும் ஒளியை கிரகங்கள் தங்களது தன்மைக்கு ஏற்ப மாற்றி மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்புகின்றன. இதை கண்ணாடி ஒளியை பிரதிபலிப்பதற்கு ஒப்பிடலாம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை வெளியிடுகிறது. அந்த ஒளிக்கதிர்கள் பூமியில் வாழும் உயிரினங்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. கிரகங்களிலிருந்து வரும் ஒளி மற்றும் ஆற்றல்கள் மனிதர்களின் உடல், மனம், சிந்தனை, உணர்வு மற்றும் வாழ்க்கை சூழ்நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சில நேரங்களில் நன்மைகள் ஏற்படும், சில நேரங்களில் சவால்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் எப்போது நடக்கும் என்பதை கணித்து கூறுவதே ஜோதிடத்தின் முக்கிய பணியாகும். ஜோதிடத்தின் உண்மையான நோக்கம் பயமுறுத்துவது அல்ல. மனித வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி வழிகாட்டும் வெளிச்சத்தை தருவதே அதன் நோக்கம். ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை புரிய வைத்து அதற்கான முன்னெச்சரிக்கை மற்றும் தீர்வுகளை கூறுவதே ஜோதிடம். ஜோதிடத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய 9 சக்திகளையும் நவகிரகங்கள் என்று அழைக்கின்றோம். ஒவ்வொரு கிரகமும் மனித வாழ்க்கையில் தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ராகு மற்றும் கேது உண்மையான கிரகங்கள் அல்ல. இவை நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சந்திரன் பயணிக்கும் பாதையின் சந்திப்பு புள்ளிகளே ராகு மற்றும் கேது. இவை மனிதர்களின் மனநிலை, கர்ம பலன் மற்றும் வாழ்க்கை மாற்றங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பூமியை மையமாக வைத்து கணக்கிடும் முறையை ஜியோசென்ட்ரிக் முறை என்று அழைக்கிறோம். சூரியனை மையமாக வைத்து கணக்கிடும் முறையை ஹீலியோசென்ட்ரிக் முறை என்று அழைக்கிறோம். ஜோதிடம் பெரும்பாலும் பூமி மைய கணக்கீட்டையே பயன்படுத்துகிறது. அதனால் சந்திரன், ராகு மற்றும் கேது போன்றவை ஜோதிடத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன. இப்படி வானவியல், கணிதம் மற்றும் மனித வாழ்க்கையை இணைத்து எதிர்கால நிகழ்வுகளை ஆராய்ந்து கூறுவதுதான் ஜோதிடம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.